நமது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவரிடம் ஒரு நண்பர் வந்தார். கலைவாணர் உங்களுக்கு தெரியும், நிறைய நாடகங்களில் நடித்தவர், திரைப்படங்களில் நடித்தவர். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களிடம் அவரோடு நாடகத்தில் நடித்த ஒரு நண்பர் வந்தார். இவர் கலைவாணர் ஒரு 40 வயசு இருக்கும். அப்பொழுது அவர் இன்னொரு நடிகரை பற்றி பேசுகிறார். 35 வயதான ஒரு நடிகரை பற்றி பேசுகிறார். அண்ணே, அவன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லிவிட்டு, முன்னால் மாதிரி இல்லை, என்னை ரொம்ப திமிர் பிடிச்சவன் ஆகிட்டான். சினிமாவில் நிறைய சான்ஸ் கதாநாயகனை நடித்தப்புறம் நம்மளெல்லாம் மதிக்கிறது இல்லைண்ணே. நீங்களாம் காமெடி வேஷத்தில் நடிக்கிறீங்க, நகைச்சுவையில் நடிக்கிறீங்கன்னு நம்மளெல்லாம் மதிக்கிறது இல்லைண்ணே. என்னெல்லாம் சுத்தமாக மதிக்கிறது இல்லை. அப்போல்லாம் ரொம்ப மரியாதையாக இருப்பான் அப்படின்னார். இவரை ஒன்றும் சொல்ல பேசாமல் இருந்தார். அப்படியா அப்படின்னார். அதுக்கப்புறம் இல்லைண்ணே, அவன் போக்கே சரியில்லைண்ணே, ரொம்ப பணம் வந்தோடனே ரொம்ப திமிர்த்தனம் கூடி போச்சு, அவனுடைய நடவடிக்கையே சுத்தமாக சரியில்லை அப்படின்னார். அப்படியா அப்படின்னார். ஆனால் அவர் போகிற மாதிரி தெரில. ரொம்ப அவன் பற்றி மோசமான செய்தியெல்லாம் காதில் விழுதுண்ணே அப்படின்னார். சரி, இவருக்கு இல்லை, சரி அடுத்தால பேச்சை மாற்றலான்ட்டு, எப்போ பையில் எவ்வளோ பணம் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. பையில் ஒரு 40-50 ரூபா இருக்குண்ணே அப்படின்னாரு. கரெக்டாக சொல்லு, 40 ரூபாயா 50 ரூபாயா அப்படின்னாரு. ஒரு 48 லட்சம் ரூபா இருக்குண்ணே அப்படின்னாரு. எவ்வளோ துல்லியமாக சொல்லுப்பா அப்படின்னாரு. சொல்லுங்க, இந்த எண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையிலேருந்து பணத்தை எடுக்க போனார். கையை பிடிச்சிக்கிட்டார். கையை பிடிச்சிட்டு எண்ணக்கூடாது, எண்ணாமல் சொல்லு அப்படின்னாரு. அது எப்படின்னா எண்ணாமல் சொல்ல முடியும், எண்ணி பார்த்தா தானே கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னா. இப்போ மற்றவங்களை பற்றி மட்டும் எண்ணாமலே பேசுகிறிய, நீ எண்ணி பார்க்காமலே பேசுகிறிய, உன் சட்டப்பையில் இருக்க பணத்தை கூட உன்னால் எண்ணி பார்க்காம சொல்ல முடியல, மற்றவங்களை மட்டும் எப்படி எண்ணி பார்க்காமலே பேசுகிற அப்படின்னு சொன்னார். இதான் அற்ற மறைக்கும் பெருமைங்கிறது. மற்றவங்களை பற்றி எப்போதுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குணம். அந்த குணம் நல்ல குணம் அல்ல அப்படிங்கிறதுக்கு கலைவாணர் சுட்டி காட்டினது இந்த விஷயந்தான். எப்போதுமே எண்ணி பார்க்காமல் மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது என்பதை கலைவாணர் அவருக்கு புரிய வைத்தார். இது நாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரையும் பார்ப்பதுதான். எப்போதுமே நாம் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் மற்றவர்களை பற்றி குறை சொல்பவர்களை, புறம் பேசுபவர்களை, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது நல்ல குணம் அல்ல. அதை நாம் எப்போதும் ஊக்குவிக்கவே கூடாது என்பது ரொம்ப முக்கியமான. மனித உறவுகளில் உள்ள சிக்கல், யார் உள்ளுக்குள்ளே காலை வாடுறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆண்டன் செக்காவ் அப்படின்னு ஒரு பிரபல எழுத்தாளர் இருக்கிறார். ரஷ்யாவில் ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர். ரொம்ப சிறந்த சிறுகதைகள்லாம் எழுதியிருக்கார். அந்த இதில் நெக்லஸ்ன்னு அவருடைய கதை ஒன்று ரொம்ப ஃபேமஸான கதை. ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு அம்மா ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு போட்டு போகும். அவங்களுக்கு ஏதாவது கல்யாண வீட்டில் நகை போடுவாங்க இல்லையா பெண்கள். இப்போ நகை போடும்போது அது கல்யாண வீட்டில் பெண்கள் பேசுவாங்க இல்லையா, அவள் என்ன ஒன்று கழுத்தில் ஒன்றுமே காணும், வெறும் கயிறு தான் போட்டிருக்கா, அவங்க எல்லாத்தையும் நகைகள்லாம் அடக வச்சுட்டாங்க போல் அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா. அதனால் கல்யாண வீட்டில் போனால் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு அம்மா ஒரு நெக்லஸ் கடன் வாங்கி போட்டு போகுது. அப்போ கல்யாணம் போனால் யாராவது நம்மளை குறை சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க குறை சொல்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்கள். ஏதாவது குறை சொல்லிடுவாங்க, காலத்தில் நெக்லஸ் இல்லை அப்படின்ட்டு. அவள்கிட்ட ஒன்றுமே கல்யாணம் போடும்போது இவ்வளோ 20 பவுன் நகை போட்டாங்க, 20 சவரன் நகை போட்டாங்க, இவங்க புருஷன் எல்லாத்தையும் விட்டுட்டார் போல், அதெல்லாம் அடக்க வச்சுட்டார் போல் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, நாம் நெக்லஸ் போட்டு போனால் தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ஒரு நெக்லஸை போட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த கல்யாண வீட்டில் என்ன ஆச்சுன்னா, ஆக்சிடெண்ட்டில் அந்த நெக்லஸ் தொலைஞ்சு போகுது. அந்த நெக்லஸ் யாரோ திருடிடுறாங்க. அவ்வளோதான். கடன் வாங்கின நெக்லஸ்ஸு, அந்த நெக்லஸ் எவ்வளோ 10 சவரன் 5 சவரன் இருக்கும். இன்றைக்கி உள்ள நிலைக்கு தங்க விற்கிற விலைக்கு 66,000 ரூபாயா, ரைட்டா. அந்த நெக்லஸ் தொலைஞ்சு போகுது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணான்னு தெரியல. 66,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குது, ரைட்டா. அவங்க இதில் மாதமாக கொடுக்கம்மா அப்படின்னு சொல்லி மாதம் 1000 ரூபா அப்படியே கொடுத்துட்ருக்கு. அப்போ 66,000 எவ்வளோ நாள் அடைக்கணும்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 10-15 வருஷம், 12 மாதம் அப்படின்னா ஒரு 60 மாதத்தில் அடைக்கலாம். ஸோ கிட்ட 5 வருஷம் ஃபுல்லாக அடைக்குது, கஷ்டப்பட்டு அடைக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த அம்மாவுக்கு தெரிய வருது, தொலைஞ்சு போகிற நெக்லஸு கவரிங் அப்படின்ட்டு. கேட்டா 5 மாதம் அடித்து முடிச்சிருது. அடித்து முடிச்ச அப்புறமா அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கே பணத்தை தரும். அதுக்கப்புறம் அந்த அம்மா உண்மையான நெக்லஸ் வாங்கிடுது. கடன் கொடுத்த நெக்லஸு கவரிங்கு, அதுக்கப்புறம் இந்த பணத்தை வாங்கி அந்த அம்மா உண்மையான நெக்லஸ் வாங்கிடுது. ஸோ இந்த மாதிரி நாம் யாராவது குறை சொல்லுவாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி போட்டு போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த நெக்லஸ்ங்கிற கதை ஒரு உதாரணம். குறைகளை சொல்வது மிக எளிது. அதாவது ஒரு சூடாமணி என்ற ஒரு எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருப்பார். மடியில் ஒரு பூனை என்ற ஒரு கதை, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிறுகதை. மடியில் ஒரு பூனை என்ற ஒரு சிறுகதை. ஒரு பெண்ணுக்கு திருமணம் பார்ப்பாங்க, எல்லோரும் பேசுவாங்க. திருமணம் நிச்சயமாகிற மாதிரி இருக்கும், நின்று போயிடும். அப்புறம் அடுத்தால பார்ப்பாங்க, நிச்சயமாகிற மாதிரி இருக்கும், நின்று போயிடும்.
இப்படியே ஒரு 2-3 தடவை நான் நடந்துடும். அப்புறம் அந்த யார் ஏன் அப்படி நின்று போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. எதனால நின்று போகுது திருமணம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த பெண் வந்து ரொம்ப எப்படின்னு சொல்லி ஏன் நம்ம திருமணம் வந்து தடைப்பட்டு போகுதுன்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்து அப்புறமா அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்க மாப்பிள்ளை வீட்டில் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்களா, அவங்க வீட்டில் வந்து ஏன் நின்று போகுது என்ன பாது அப்படின்னா, அப்போ இந்த பெண்ணை பற்றி யாரோ தவறாக சொல்கிறாங்க, அவங்க மாப்பிள்ளை வீட்டில் வந்து பார்த்துட்டு போனவங்க வீட்டில் ஏதோ தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ என்ன தப்பாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து விசாரித்து பார்க்கும் பொழுது, இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அத்தை இருப்பாங்க, அப்பாவுடைய அக்கா, அவங்க அப்பாவுடைய அக்கா. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் கல்யாணமே ஆயிருக்காது, திருமணமே ஆயிருக்காது. அந்த அம்மாவுக்கு ஒரு பொறாமை இந்த பொண்ணு மேலே, நமக்கு கல்யாணம் ஆகலை, இந்த பொண்ணுக்கு மட்டும் எதுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே தான் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க அந்த அம்மா பற்றி. அது அப்புறமா தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ நம்ம நெருங்கிய உறவினர்களே இருந்துக்கிட்டு நமக்கு வந்து இப்படி தொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த கதையை வந்து மடிமேல் பூனை அப்படின்னு இந்த கதை வந்து ரொம்ப பிரபலமான கதை. இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நாங்கள் வெளியிட்டோம். யார் சொல்லியிருப்பார்கள், தலைப்பு வந்து ஹூ வுட் ஹவ் டோல்டு, யார் சொல்லியிருப்பார்கள்ங்கிறது தான் கதை தலைப்பு. மகாத்மா காந்தியிடம் ஒரு முறை கேட்டார்கள், உங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் வருகிறதே, அதற்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பதில் சொல்வதில்லையே என்னவென்று. மகாத்மா காந்தி தெரியும், மகாத்மா காந்தி மீது விமர்சனம் என்றால் வந்திருக்கிறது, எல்லாம் விமர்சனம் இல்லாத மனிதர்களே கிடையாது. மகாத்மா காந்தி அவருடைய கொள்கையோடு முரண்பட்டவர்களோடு அதிகமாக அவர் வளரவிடவில்லை என்றெல்லாம் அவரை சொல்வார்கள். உதாரணமாக பகத்சிங் அவருடைய காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்று 1930 கையெழுத்தான பொழுது இதில் பகத்சிங் விடுதலை பற்றி அவர் பேசவில்லை என்று சொல்வார்கள். சுபாஷ் சந்திர போஸுக்கு போதுமான அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. காங்கிரஸில் தேர்தல் நடந்த பொழுது அவருக்கு போட்டியாக பட்டாபி சீதாராமையா என்றவரை நிறுத்தினார் என்றெல்லாம் மகாத்மா காந்தி மீது சில விமர்சனங்கள் எல்லாம் உண்டு. அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அவர் வந்து மகாத்மா காந்தி பொதுவாக அவரை பற்றி விமர்சனங்களுக்கு எதுக்கும் பதில் சொல்வதே கிடையாது. ஆனால் அதை பற்றி ஒரு நிருபர் கேட்கிறார், முக்கியமாக ஒரு பேட்டியில், உங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் வருகிறது, நீங்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்வதில்லை ஏன் என்று. மகாத்மா காந்தி ஒரு பெரிய தலைவர், அவர் இதற்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பாதவர். அவர் சொன்னார், அந்த கேள்விக்கு அற்புதமான பதில் சொன்னார். ஒரு தெருவிலே ஒரு யானை நடந்து போய் கொண்டிருக்கிறது, அப்பொழுது நாய்கள் குறைத்து கொண்டே இருக்கும். அதற்காக யானை நின்று நாய்களை பார்த்து பிளிர முடியாது, யானை நடந்து போய்கொண்டே தான் இருக்கும். யானை வந்து நாய் குறைக்குதுங்கிறதுக்காக நின்று குறைக்க முடியாது. இல்லை என்றால் யானை கல்லை எடுத்து எரியவும் முடியாது, அதுவும் யானையோட வேலை இல்லை. யானை நடந்து போய்கொண்டே தான் இருக்கும். எப்பொழுதும் தன்னுடைய வேலையில் குறிக்கோளாக இருக்கிறவர்கள் யானை மாறி நடந்து போய்கொண்டே இருப்பார்கள், பற்கின்ற விமர்சனங்களை எல்லாம் பொருள்படுத்த மாட்டார்கள் என்று சொன்னார். மிக முக்கியமான ஒரு விஷயம். சாதனையாளராக இருக்க வேண்டும் விரும்புபவர்கள், தங்களுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று இருப்பவர்கள் மகாத்மா காந்தி சொன்னதை போல் இருந்தால்தான் முடியும். இதே கேள்வி அப்துல் கலாம் அவர்களிடம் ஒரு முறை நிருபர் கேட்டார். நீங்கள் பெரிய விஞ்ஞானி, அதை நாங்கள் யாரும் மறுக்கவில்லை, ஆனால் நீங்கள் ஒரு தலைவர் இல்லையே, உங்களை எப்படி நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் குடியரசுத் தலைவர் பதவிக்கு, அப்படி என்று நீங்கள் தலைவர் இல்லை என்று நிறைய பேர் சொல்கிறார்கள் என்ற கேள்விக்கு கலாம் சொன்னார், நவீன இந்தியாவை, வல்லரசு இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான கேள்விகள் தவிர மற்ற எந்த கேள்விக்கும் பதிலளிப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று. என்னுடைய லட்சியம் என்பது நவீன இந்தியா, வல்லரசு இந்தியாவை உருவாக்கும், அதற்கு நோக்கித்தான் நான் செயல்பட வேண்டும். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பது என்னுடைய நோக்கம் இல்லை என்று. இதே மாதிரி ஒரு கேள்வியை ஆபிரகாம் லிங்கனிடம் வேறு மாதிரி கேட்டார்கள். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர். உங்களுக்கு தெரியும், மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட, மக்களே ஆளுகின்ற ஆட்சி என்று மக்களாட்சி பற்றிய வரையறை தந்தவர், அமெரிக்காவில் அடிமை முறையை ஒழித்தவர். ஆபிரகாம் லிங்கன் மிக ஒரு ரொம்ப அடிப்படையான பதவியிலிருந்து படித்து முன்னேறி வந்தவர். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனாக பிறந்து முன்னேறி வந்து அமெரிக்க அதிபரானவர். அது மாதிரி படிப்பினுடைய அவசியத்தை வலியுறுத்தும் போதெல்லாம் ஆபிரகாம் லிங்கனை பற்றியும் அவருடைய பேச்சாற்றலை பற்றியும் சொல்லிக்கொண்டே இருப்போம். அவரிடம் ஒரு முறை கேட்டார்கள், உங்களை வந்து நேர்மையற்றவர்கள் என்று சில பேர் சொல்கிறார்கள், ஒரு அரசியல் தலைவர் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டு தான் அது, நேர்மையற்றவர் என்று சொல்கிறார்கள், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே என்று. அதற்கு அவர் சொன்னார், நானும் அந்த மாதிரி வதந்திகளை கேள்விப்படுகிறேன், ஆனால் அந்த வதந்திகளுக்கு பதில் சொல்ல நேரம் இல்லாத அளவுக்கு, அதெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற அளவுக்கு நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். எனவே அந்த மாதிரி வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னார். ஸோ இந்த மாதிரி பெரியவர்களுக்கு பற்றி வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு அவர்கள் எப்பொழுதும் செவி சாய்ப்பதில்லை, அதை பொருட்படுத்துவதில்லை. அப்படி இருந்தால்தான் நாம் பெரிய மனிதர்களாக உருவாக்க முடியும். இதை நாம் இன்றைக்கு இளைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும். அதுதான் எப்பொழுதுமே, நாமே மற்றவர்களை பற்றி எந்நேரமும் குறை சொல்வராக இருந்தால் அதுதான் மற்றவர்களுக்கும் வரும். எனவே நாம் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது, நம்மளது இளைஞர்களை தயார் செய்கின்ற பொழுது எப்பொழுதும் குறை கூறும் வழக்கத்தை வளர்க்கக்கூடாது. எப்பொழுதும் நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி வளர்க்க வேண்டும். ஏன்னா ஒருவரை போற்றுகிறோம் என்று சொன்னால் அவர்களிடம் நல்ல விஷயமும் இருக்கும், அவர்களிடம் சில குறைபாடுகளும் இருக்கும்.
நம்மளுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் எப்பொழுதும் புறம் பேசுவது. எதை பற்றி பேசினாலும் ஒரு பெரிய மனிதர், ஒரு சிறந்த சாதனையாளர் என்றால் அவர் என்ன சாதித்திருக்கிறார் என்று விட்டுரும். அவர் ரொம்ப திமிர் பிடித்தவராமே, ரொம்ப கர்வம் பிடித்தவராமே என்று அவரை பற்றி விமர்சனம் பண்ணுவார்கள். இல்லை அவருடைய குறைபாடுகள் என்ன என்று எடுத்து அதை பற்றியே விமர்சனம் பண்ணி கொண்டிருப்பது மக்களுடைய வழக்கம். அது புறம் பேசுதல் என்பது நிறைய சமயத்தில் பாலகிருஷ்ணன் சார் என்ற பாலகிருஷ்ணன் என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்பொழுது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழக அரசால். அவர் சொல்லுவார், புறம் பேசுதல் என்பது பெரும்பாலும் அகம் பேசுதல் என்று. புறம் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, புறம் என்றால் உங்களுக்கு தெரியும், புறம் என்றால் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது புறநானூறு அகநானூறு. புறம் என்று சொன்னால் போர் பற்றியது, வீரம் பற்றியது. ஆனால் புறம் பேசுறதுன்னு அது இல்லை, ஒருத்தருக்கு பின்னால் பேசுறது, முதுகுக்கு பின்னால் பேசுறது. புறம் பேசுதல் என்பது அகம் பேசுவது. அகம் பேசுவதுன்னா அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பற்றி, அவங்கள பற்றி, அவங்களுடைய அக வாழ்க்கையை பற்றி பேசுவது. அந்த பையனோ அந்த பொண்ணோ ஏதோ சம்மந்தமாமே அப்படின்னுங்கிற மாதிரி புறம் பேசுகிறது எல்லாமே இந்த மாதிரி வெட்டியான பேசுவதான் நிறைய பேசுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அது புறம் பேசுவது என்பது நிறைய பேர்ட்டு அகம் பேசும் வழக்கமாக இருக்கிறது. அது நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். ஒரு மாதிரி இது மாதிரி சாக்ரட்டிஸிடம் ஒருவர் கேட்டார், கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸிடம் ஒருவர் கேட்டார், உங்கள் நண்பரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்று சொன்னார், அதை பற்றி உங்களிடம் சொல்லலாம் என்று நினைத்தேன் அப்படின்னார். அவருக்கு தெரியும் இவர் எந்த மாதிரி விஷயத்தை சொல்வார் என்று அவருக்கு சாக்ரட்டிஸுக்கு தெரியும். சாக்ரட்டிஸ் அவரிடம் பதிலுக்கு 3 கேள்விகள் கேட்டார். ஓகே, நீங்கள் என் நண்பரை பற்றி ஏதோ விஷயம் கேள்விப்பட்டதாக சொல்கிறீர்கள், அது உண்மையான விஷயமா என்று கேட்டார். இவர் இல்லை, கேள்விப்பட்டேன், உண்மையா என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். சரி, ஓகே, உண்மை என்று உங்களுக்கு தெரியாது. அடுத்து 2வது கேள்வி கேட்டார், அது உண்மையா என்று உங்களுக்கு தெரியாது. 2வது, அந்த விஷயத்தை நாம் பேசுவதால் ஏதாவது அந்த விஷயம் நல்ல விஷயமா என்று கேட்டார். நண்பரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், இல்லை என்று உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் சொல்ல வருகிற விஷயம் நல்ல விஷயமா என்று சொன்னால், இல்லைங்க நல்ல விஷயம் இல்லைங்க, நல்ல விஷயம் அவங்க ஏன்ட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. இப்போ நல்ல விஷயமும் இல்லை, உண்மையும் இல்லை, உண்மையா என்றும் தெரியவில்லை, நல்ல விஷயமும் இல்லை. 3வது கேட்டார், நீங்கள் இதை சொல்வதால் ஏதாவது பயன் உண்டா என்று கேட்டார். பயன் இல்லை, உங்கள்கிட்ட சொல்லணும் அவ்வளோதான், அதில் பயன்லாம் இருக்கான்லாம் ஒன்றும் இல்லைனார். அப்போ சாக்ரட்டிஸ் சொன்னார், நீங்கள் சொல்ல போகிற விஷயம் உண்மையும் இல்லை, அது நல்ல விஷயமும் இல்லை, அதனால் பயனும் இல்லை என்றால் அதை பற்றி எதற்கு பேச வேண்டும் என்று கேட்டார். அதாவது அது 3மே இல்லை, அதில் அது உண்மை இல்லை. திருக்குறளில் வாய்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். நாம் சொல்கிற வாய்மை அப்படின்னா உண்மையை பேசுகிறது. உண்மைன்னு என்னென்னா யாருக்கும் தீமை வராத சொற்களை பேசுவது தான் வாய்மை என்று வள்ளுவர் சொல்கிறார். வாய்மைக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்குது. பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்று சொல்கிறார். பொய் கூட சொல்லுங்கள், நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால், மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக, நமக்கு நன்மை பயக்க பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால் பொய் கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வெட்டணும்னு சொல்லி ஒருத்தர் துரத்திட்டு வராரு, அப்போ ஒருத்தர் ஒளிகிறாரு அப்படின்னா, இங்கே வந்தாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம்மா இங்கே தான் இருக்காரு அப்படின்னு உண்மை பேசக்கூடாது. அப்போ இல்லைங்க இந்த பக்கம் வரல, அந்த பக்கம் போனார்னு அவரை மாற்றி விடுறது தான் இவரை காப்பாற்றுறதுக்கான வழி. ஸோ இந்த மாதிரி சில இடங்களில் பொய் பேசுவது கூட உண்மைக்கு சமானமாக வரும். எல்லா சமயத்திலும் நாம் உண்மை தான், அதெல்லாம் பொய் பேசுவதை கூட வள்ளுவர் புரை தீர்ந்த நன்மை பயக்கின்ற பொழுது ஆதரிக்கிறார். எனவே ஒரு வாய்மை என்பது ரொம்ப முக்கியம், சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி. 2வது, அந்த விஷயம் நல்ல விஷயமாக இருக்க வேண்டும். இனியவை கூறல் என்று வள்ளுவர் ஒரு அதிகாரமே வைத்திருக்கிறார். இனிமையான விஷயங்களை, இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. மோசமான சொற்களை பேசக்கூடாது, இனிமையான சொற்களையே பேச வேண்டும், நல்ல விஷயங்களையே பேச வேண்டும். பயனில சொல்லாமை என்று ஒரு 10 குறள் வைத்திருக்கிறார். பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது. பயனில்லாத சொற்களை பேசுவர்களை பற்றி பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடி எனல்னு சொல்கிறார். பதர் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவள்ளூரில் நிறைய வயல்லாம் இருக்கும். வயலில் நெல் இருக்கும், நெல்லில் உள்ள கிரெயின், அந்த அரிசி இருக்கு இல்லையா, அரிசியை எடுத்துட்டோம்னா வெளியில் இருக்கிறதுக்கு பேர் பதர்ன்னு சொல்லுவோம், நெற்பதர்ன்னு சொல்லுவாங்க. அந்த சில தானியங்களில் தானியமே இருக்காது, வெறும் பதர் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி பேசுகிற மக்களை, புரளி பேசுகிற மக்களை, எந்நேரமும் புறம் பேசிகிட்டு இருக்க மக்களை வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனை மக்கள்னே சொல்லக்கூடாது, மனித பதர்ன்னு சொல்லணும். அவங்க ஒன்றுமே உள்ளீடே இல்லாதவங்க, அதனால தான் மற்றவங்களை பற்றி எப்போதுமே குறை பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால் குறை பேசுகிறவங்களை எப்போதுமே நம்ம ஆதரிக்கக்கூடாது என்று வள்ளுவர் தெளிவாக சொல்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பொழுது நாம் இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் ஒரு மாணவனுக்கு, 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு, ஒரு பிரபலமான எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், தன்னுடைய கதைகள் மூலமாக மிகச்சிறப்பாக தமிழ் சமூகத்திற்கு பங்களிப்பு செய்தவர். அந்த எழுத்தாளரை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய கதைகளில் எப்படி மக்களுடைய வாழ்க்கையை பற்றி,
எப்படி நுணுக்கமாக மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றியெல்லாம் சித்தரித்திருக்கிறார் என்று 2 கதைகளை சொல்லியிருக்கிறேன். அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக கேட்டு 2வது கதை கேட்டான். 3வது கதை வேறு கதை சொல்லுங்கள் நன்றாக இருக்கிறதை கேட்பதற்கு, இது மாதிரி நான் இதுவரை சிந்தித்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமாக எழுதியிருக்கிறாரு, இந்த மாதிரி எண்ணம் எனக்கு தோன்றியதே இல்லை, இவருக்கு மட்டும் எப்படி தோன்றியது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த எழுத்தாளரை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என் நண்பர் ஒருவர் வருகிறார். அவர் உட்கார்ந்து கேட்குறார், நான் இவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன ஏன் சொல்லிடுறீங்க, அந்த எழுத்தாளர் பேரை சொல்கிறேன், கதை சொல்லிடுறீங்க, இவரோட எழுத்த அவர் இருப்பாங்க, அவர் ஒரு போதை பழக்கம் உள்ளவர் தானேங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஒரே ஒரு வார்த்தை. அந்த எழுத்தாளருக்கு போதை பழக்கம் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டார். இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு போதை பழக்கம் என்பது மிக மிக தப்பான விஷயம், அறவழியை சொல்லிக் கொடுத்து விட்டுறான். அவனுக்கு இந்த விஷயம் நான் சொல்லிக் கொடுத்த கதை இதை அவருடைய பங்களிப்பு எல்லாம் மறந்து போய் எப்போ போதை பழக்கம், அவர் ஆச்சரியமாகி அந்த போதை பழக்கம் உள்ளவர் ஆகிறார். இல்லை அவர் போதை பழக்கம்லாம் இல்லை, இவர் வேறு ஒருத்தரை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த நண்பரை கண்ணை செய்து போக சொல்லிவிட்டு அவனுக்கு அடுத்த கதையை நான் சொன்னேன். அவரோட யாரிடம் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்பதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். அற்றம் மறைக்கும் பெருமை. பெரியவர்களுடைய விஷயங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய குறைபாடுகளை சொல்லி மக்களிடம் அவரை பற்றி தவறான பிரச்சாரம் செய்யக்கூடாது. குறைகள் இருக்கும் என்று சொன்னால் நேரடியாக அவரிடம் சொல்ல வேண்டும். அவர் இப்போ கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், எப்பொழுதும் என்னை நான் எழுத்துக்களை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றாதீர்கள் என்று கண்ணதாசன் சொன்னார். என்னுடைய எழுத்துக்களை ஏன்னா புத்தகத் திருவிழாவில் அவசியமாக சொல்ல வேண்டிய விஷயம். புத்தகத் திருவிழாக்கள் புத்தகங்கள் எதற்கு படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து அனுபவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஏன் நம்ம அனுபவத்திலிருந்தே நாம் கற்றுக்கொள்ள முடியாது. எல்லாமே என் அனுபவத்திலிருந்தே நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது முடியாத காரியம். ஒரு அறிஞர் சொன்னார், நமது அனுபவத்திலிருந்தே நாம் பாடம் கற்றுக்கொள்வது முடியாது என்றால், அனுபவம் என்பது நம் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் உதிர்ந்த பின்னால் கைக்கு கிடைக்கின்ற சீப்பு. அதை வச்சு நாம் தலை வர முடியாது. தலையில் எல்லா முடியும் உதிர்ந்து போன அப்புறம் கையில் சீப்பு கிடைச்சி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் எப்பொழுதுமே மற்றவர்கள் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நாம் புத்தகங்களை படிக்கிறோம். அதற்கு தான் எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். எழுத்தாளர்கள் பல்வேறுடைய அனுபவங்கள், எல்லோருக்கும் அனுபவங்கள் இருக்கின்றன. எல்லா அனுபவங்களும் சிறந்த அனுபவங்கள் என்று சொல்லிவிட முடியாது. அனுபவங்கள் இருந்தாலும் அதை சிறந்த முறையில் எழுதுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஸோ அப்படி எழுதுபவர்கள் தான் சிறந்த எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். அதுதான் படைப்புகளாக வருகின்றன. அதைத்தான் நாம் படிக்கிறோம். அதையெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு புத்தக திருவிழாக்களை தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. அந்த புத்தக திருவிழாக்களில் இந்த மாதிரி புத்தகங்களுடைய சிறப்புகளை பற்றி, எழுத்தாளர்களுடைய சிறப்புகளை பற்றி எடுத்து சொல்கிறார்கள். அந்த எழுத்தாளர்களையே அழைத்து பேச வைக்கிறார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது அந்த விஷயங்களால் கவரப்பட்டு அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்க வேண்டும், வாங்கி படிக்க வேண்டும், உங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள் அல்லது எப்படி நடந்தால் வாழ்க்கையில் பெரியவர்களாக மாற முடியும் என்பதற்கான விஷயங்களை இதெல்லாம் எடுத்து சொல்லுகிறார்கள். இதைத்தான் நாம் கேட்டு தெரிந்து கொண்டு இதோடு நின்று விடாமல் கற்க நிற்க என்று வள்ளுவர் சொல்கிற மாதிரி அதற்கான விஷயங்களை நாம் தொடர்ந்து தேடி தேடி படிக்க வேண்டும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்று சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேடி படிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேடி படிக்கின்ற பொழுது உங்களுடைய அறிவு விரிவடையும். அப்படி வருகின்ற பொழுது உங்களுடைய பண்பு விரிவடையும். அதாவது கல்வி என்றால் என்னவென்று சொல்ல வரும்போது ஐநா சபை சொல்கிறது. ஐநா சபையினுடைய கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ, கல்வி மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ என்று சொல்வோம். அந்த அமைப்பு கல்வி என்றால் என்ன என்பதை வரையறுக்கிறது. Education is one which brings desirable change in one's knowledge, skill and behavior. அதாவது கல்வி என்றால் என்னவென்றால் ஒருவருடைய அறிவு, திறமை, நடத்தை இதை மூன்றிலும் விரும்பத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் கல்வி. சிறந்த கல்வி என்பது வெறும் அறிவு மட்டுமல்ல. கல்வி என்பது ஒருவருடைய அறிவில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அவருடைய நடத்தையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அவருடைய திறமையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் சிறந்த கல்வி. அந்த மாதிரியான கல்வி என்பது வெறும் பாடசாலையில் படிப்பதால் மட்டும் கிடைக்காது. தொடர்ந்து புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு கிடைக்கும். இங்கே பாடநூல் கழகத்தினுடைய புத்தக அரங்கை நீங்கள் பார்க்கலாம். பாடநூல் கழகம், தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெறும் பாட புத்தகங்களை மட்டும் வெளியிடுவதில்லை. 2 அரங்குகள் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்க்க வேண்டும். இந்த அரங்குக்கு மட்டும் வந்துவிட்டு சென்று விடக்கூடாது. எல்லோரும் உள்ளே போய் எத்தனை அரங்குகள் இருக்கின்றன, என்னென்ன புத்தக பதிப்பகங்கள் இருக்கின்றன, எந்தெந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். பாட புத்தகத்தின் என்று ஒரு அரங்கு இருக்கிறது. அது போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்கள் பள்ளி பாடநூல்களை வாங்கி படிப்பார்கள். அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள அரங்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடையது. இன்னொன்று 32ஆம் அரங்கு ஒன்று இருக்கும். 32வது கடையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய குழந்தை இலக்கியங்கள், குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கான இலக்கியங்களாக வெளியிட்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்றையே விளையாடுவோம். இன்றைக்கு எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்குன்னு நம்ம குறை சொல்கிறோம்.
நாமளே மொபைல் ஃபோனை வச்சுட்டு இருக்கும்போது குழந்தைங்களும் அதுதான் பண்ணோம். ரைட்டாக நாமளே மொபைல் ஃபோனை கையில் கொடுக்குறோம். அப்போ அந்த குழந்தைகள் பண்ணோம். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்றியே விளையாடுவோம். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் என்னென்ன விளையாட்டுகள் இருக்கிறது அதையெல்லாம் அறிமுகப்படுத்த முடியுமா என்பதுக்கு நாங்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்கிறோம். அது வந்து பாடல்கள் கழகத்தினுடைய அரங்கில் கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கான என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதை பற்றி புத்தகங்கள் போட்டிருக்கிறோம். அண்ணன் எங்கே போனான் என்ற ஒரு புத்தகம். அண்ணனை பற்றி ஒரு அண்ணன் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு அண்ணனை காணும், எங்கே போகிறான்னு தேடுறாங்க. அவங்க அம்மாலாம் ரொம்ப தேடி சத்தம் போடுறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து பழைய வீட்டில் அவங்க வீட்டில் வந்து ஒரு செடி வச்சுருக்காங்க. அந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற போயிருக்காங்க. அதை வந்து பார்த்து பாராட்டுறாங்க. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு விதைப்பதற்கு ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி வச்சு அண்ணனை காணவில்லைன்னு ஒரு தங்கச்சி தேடுற மாதிரி, அம்மா தேடுற மாதிரி, எங்கன்னா பழைய வீட்டில் வந்தாங்க, அந்த வீட்டிலேருந்து அவன் மாறி வந்துட்டோமே, அங்கே வச்ச செடி என்ன ஆயிருக்குன்னு சொல்லி தண்ணி ஊற்ற போனேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். குறளிலே சொல்லியிருக்கிறது, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதும் உண்டோ மண்ணும் உயிர்க்கு. நம்மளுடைய குறையை குற்றத்தை நாம் மற்றவர்கள் குற்றத்தை சொல்கின்ற பொழுது நம்மளுடைய குற்றத்தை நாம் எண்ணி பார்க்கிறோமா? அப்படி எண்ணி பார்த்தால் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டா என்று சொல்லியிருக்கிறார். எல்லோரிடமும் குற்றம் இருக்கிறது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று ஔவையார் சொல்கிறார். நாம் குற்றம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் சுற்றமே கிடையாது, யாருமே கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, தம்பி தங்கச்சி கிடையாது, சொந்த ஃபேமிலியே கிடையாது. அப்போ குற்றம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உறவுகளே கிடையாது. அதனால் குற்றம் என்பது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு மனத்தாங்கல் வரும், கோபப்படுவோம். கோபம் தவறு என்று திருக்குறள் சொல்கிறது, வெகுளாமை என்று சொல்கிறார். ஆனால் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்கிறார். உறவுகளிடையே கோபப்படுவோம், உறவுகளை பேண வேண்டும். ஆனால் நாம் கோபப்படுவோம், கோபப்படலாம், வேறு வழி இல்லை, எப்போது கோவப்பட்டுருந்தோம். அப்போ என்ன, அதுக்கு திருக்குறளில் சொல்லியிருக்காரு வள்ளுவர் சொல்லாத விஷயமே கிடையாது, சொல்லாத விஷயமே கிடையாது, என்ன எல்லா விஷயமும் சொல்லியிருக்கார். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் போய் கேட்கணும், கேட்டால் அவர் சொல்லுவார். இதுக்கு வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அப்போ கோவப்படாத கூடாதுன்னு சொல்கிறாரு. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்போ எல்லாருமே கோவப்படுறது இல்லையா அப்படின்னா கோவப்பட தான் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்ல குணம் உள்ளவங்க அப்படின்னா கோவப்பட்டாலும் அடுத்த கனவே அதை மறந்துடுவாங்கன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நல்ல குணம் உள்ளவங்க குணமென்னும் குன்றேறி நின்றார், சினம் கணமேனும் காத்தல் அரிது. குணம்ன்ற நல்ல குணம் உள்ளவங்க கோபப்பட்டாலும் அடுத்த நிமிடமே அந்த கோபத்தை மறந்து விடுவார்கள். எனவே யார் மீதும் குற்றம் கண்டுபிடிப்பதும் கோபப்படுவதும் தவறு. அப்படியே கோபப்பட்டாலும் கூட அந்த கோபத்தை மறந்துவிட வேண்டும். அதுபோல் மற்றவர்களை பற்றி எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது. நம் இலக்கியத்தின் மூலம் நாம் எந்தெல்லாம் தமிழ்நாடு அரசு, தமிழுக்கு என்பதே ஒரு மிகச்சிறப்பு. தமிழ் வந்து 2000 ஆண்டு இலக்கிய பாரம்பரியம் கொண்ட மொழி. மிகச்சிறப்பான இலக்கியங்கள் எல்லாம் தமிழ் சங்க இலக்கியம் தொடங்கி, சங்கம் மருவிய காலத்தில் தொடங்கி ஔவையாருடைய இலக்கியங்களாக இருக்கட்டும், சங்க இலக்கியம் அகம்புறம் என்று 10 பாட்டு 8 தொகை போன்ற இலக்கியங்களாக இருக்கட்டும், பின்னாலே வந்த பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும், அதற்கு பின்பு வந்த சிற்றிலக்கியங்கள், அதுக்கப்புறம் வந்த ஒருநடை இலக்கியங்கள், நாடகம், கவிதை, புதுக்கவிதை, மரபு கவிதை என்று பாரதியார் பாரதிதாசன் படைப்புகள் என்று தமிழில் மிகப்பெரிய ஒரு இலக்கிய சொத்து இருக்கிறது. பெரியாருடைய சிந்தனைகள், அறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்கள், கலைஞருடைய படைப்புகள் என்று மிகப்பெரிய ஒரு அறிவு கருவூலம் தமிழிலே இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நாங்கள் படிக்கக்கூடிய நம்ம 2000 ஆண்டு இலக்கிய வரலாறு கொண்ட மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. செம்மொழி என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். உலகத்திலே 6000 மொழிகளில் 6 மொழிகள் தான் செம்மொழிகள். உலகத்திலே பேசப்படக்கூடிய 6000 மொழிகளில் 6 மொழிகள் தான் செம்மொழிகள். அந்த 6 மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. இது மிகப்பெரிய சிறப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே வழக்கத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான மொழி தமிழ் மொழி தான். நீங்கள் இணையத்தில் பார்த்தால் கூட தெரியும். இணையத்தில் சாட் ஜிபிடி என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் தரும். அதில் நீங்கள் அடித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒன்று வழக்கத்தில் உள்ள மொழிகளிலே பழமையான விச் இஸ் த ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் என்று கேட்டால் தமிழ் என்று வரும். உலகத்தில் யார் கேட்டாலும் வரும், நாம் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த மூலையில் இருந்து யார் இந்த கேள்வி ஆங்கிலத்தில் அடித்து கேட்டாலும் விச் இஸ் த ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் என்று கேட்டால் தமிழ் என்று வரும். எனவே தமிழ் மொழியை பற்றி நாம் இப்பொழுதும் குறைவாக, மற்றவர்களை பற்றி எப்படி குறைவாக பேசக்கூடாதோ அது மாதிரி தமிழில் என்ன இருக்குது அப்படின்லாம் யாரும் பேசக்கூடாது. ஏன்னா அது நம்முடைய தாய்மொழி மட்டுமல்ல, உலகத்தினுடைய பழமையான வாழு மொழி. அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் நாம் என்ற எண்ணத்தோடு, நமது மொழிப்பற்றோடும் நம்மளுடைய இலக்கிய ஆர்வத்தை வளர்த்து கொண்டும் நாம் வாழ வேண்டும். நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கவிதையை உங்களோடு பகிர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த விழாவினுடைய நிறைவு விழாவுக்கு 17ஆம் தேதி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வர இருக்கிறார். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மிக மிக அரிதாகத்தான் புத்தக திருவிழாவுக்கு செல்வது வழக்கம். அவர் இந்த புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டதனால் அவரிடம் கேட்டோம். அவர் வரவுக்கு ஒத்துக்கொண்டார். நிறைவு நாள் விழாவுக்கு அவர் வருகிறார். அந்த வைரமுத்து அவர்களுடைய முக்கியமான கவிதை, இந்த அற்றம் மறைக்கும் பெருமை என்று போது எனக்கு அவருடைய கவிதை, தன்னம்பிக்கையூட்டில் ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். அவரை பற்றி என்னென்னலாம் சொல்கிறார்கள், அதை பார்த்து அவரெல்லாம் அந்த விமர்சனத்துக்கு அவர் என்ன பதில் சொன்னார், எப்படி அவர் வாழ்க்கையில் முன்னேறினார் என்பதை ஒன்று எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான கவிதை. அந்த கவிதை இளைஞர்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். அந்த கவிதையில் அவர் சொல்கிறார்,
உன்னை பார்த்து உலகம் மிரட்டும், உன்னை பார்த்து உலகம் குறைக்கும், உன்னை பார்த்து உலகம் குறைக்கும். தம்பி நீ தளர்ந்து விடாதே, தன்னம்பிக்கை தளர்ந்து விடாதே. ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு, ஊரின் வாயில் இரட்டை நாக்கு. ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு, உலகின் வாயில் இரட்டை நாக்கு. இரட்டை பேச்சு பேசும் உலகம், தம்பி நீ மிரண்டு விடாதே. இரட்டை பேச்சு பேசும் உலகம், தம்பி நீ மிரண்டு விடாதே. எனக்கு நேர்ந்த இழிமொழி எல்லாம் உனக்கு சொல்கிறேன் உள்ளத்தில் எழுது. எனக்கு நேர்ந்த இழிமொழி எல்லாம் உனக்கு சொல்கிறேன் உள்ளத்தில் எழுது. அவருக்கு என்னென்னலாம் அவரை பற்றி விமர்சனம் பண்ணாங்க அதுன்னு அவர் சொல்கிறார். என்னென்னு ஒன்று சொல்கிறார். முதல்ல திரைத்தமிழை எளிமை செய்தேன், திரைத்தமிழை எளிமை செய்தேன். சினிமா பாட்டை சிம்பிளாக எழுதுகிறார். திரைத்தமிழை எளிமை செய்தேன், இலக்கியம் இல்லை லேகியம் என்றது. இலக்கியம் இல்லை லேகியம் என்றது. பாட்டை சிம்பிளாக எழுதுனா இலக்கியம் இல்லை லேகியம் என்றது. திரைத்தமிழை செழுந்தமிழ் செய்தேன். ரொம்ப நல்ல அற்புதமான பாட்டில் எழுதுகிறார். திரைத்தமிழை செழுந்தமிழ் செய்தேன், பரிமேலழகரை வரச்சொல் என்றது. பரிமேலழகருங்கிற திருக்குறளுக்கு உரை எழுதினவர். பரிமேலழகரை வரச்சொல் உள்ளது. எளிய ஆடை போதும் என்று இருந்தேன். ரொம்ப எளிமையான ட்ரெஸ் போட்டால் போதும் இருந்தேன். எளிய ஆடை போதும் என்று எழுந்தேன். வடுகப்பட்டி வலியுது என்றது. அப்பவும் கிண்டல் பண்ணாங்க. வடுகப்பட்டி வலியுது என்றது. அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன். நல்ல ட்ரெஸ் போட ஆரம்பித்தேன். அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன். கழுதைக்கு எதற்கு கண்மை என்றது. கழுதைக்கு யாராவது கண்மை போட மாட்டாங்கல்ல, அப்பவும் விமர்சனம் பண்ணுறாங்க. கழுதைக்கு எதற்கு கண்மை என்றது. மூத்தவர் வந்ததும் முதலில் எழுந்தேன், கவிஞ நல்ல காக்கா என்றது. மூத்தவர் வந்ததும் முதலில் எழுந்தேன், கவிஞ நல்ல காக்கா என்றது. காக்கா பிடிக்கான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. சபையில் கால் மேல் கால்விட்டு அமர்ந்தேன், படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது. சபையில் கால் மேல் காலிட்டு அமர்ந்தேன். சரி, நம்ம எந்திரிக்க வேண்டாம், நம்ம அமைதியாக உட்கார்ந்துருப்போன்னு கால் மேல் காலிட்டு அமர்ந்தேன், படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது. மங்கையரிடையே மௌனம் காத்தேன், கவிஞன் என்ற கர்வம் என்றது. பெண்கள்கிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. கவிஞன்கிற திமிர்ப்பார் அப்படின்ட்டு மங்கையரிடையே மௌனம் காத்தேன், கவிஞன் என்ற கர்வம் என்றது. பெண்கள் சிலருடன் பேசத் தொடங்கினேன், கண்களை கவனி காமம் என்றது. யாரா பேச ஆரம்பித்தா கண்களை கவனி காமம் என்றது. கழுத்தில் விருதுகள் விழக்கண்டேன், கழுத்துகளில் விருதுகள் விழக்கண்டேன், குருட்டு அதிர்ஷ்டம் கூடியது என்றது. ஏதோ அவார்டு கிடைச்சிருச்சு போல அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குருட்டு அதிர்ஷ்டம் கூடியது என்றது. வரிசையாய் நானும் விருதுகள் கண்டேன். அதிகமான விருது வந்துருச்சு. 7 விருது வாங்கியிருக்காரு. இந்தியாவிலே அதிகமான பாடலுக்கு தேசிய விருது வாங்கினா பாடலாசிரியர் அவர் தான். அதிகமாய் நானும் கழுத்தில் விருதுகள் விழக்கண்டேன், குருட்டு அதிர்ஷ்டம் கூடியது. வரிசையாய் நானும் விருதுகள் கண்டேன், டெல்லியில் யாரையோ தெரியும் என்றது. நிறைய விருது வாங்கினோடனே என்ன சொல்கிறாங்க, டெல்லியில் யாரையோ தெரியும், அதனால் அவர் விருதாக வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் யாரையோ தெரியும் என்றது. திசைகள் தோறும் தேதி கொடுத்தேன், பேசுகிறதுக்கு எல்லா ஊர்லேயும் போய் பேசுவோன்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் டேட் கொடுக்குறாரு, எல்லா ஊர்லேயும் பேசுவோன்ட்டு. திசைகள் தோறும் தேதிகள் கொடுத்தேன், ஐயோ புகழுக்கு அழைக்கிறான் என்றது. எல்லா ஊர்லேயும் பேசுகிறார், புகழ் மேலே ஆசை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஐயோ புகழுக்கு அழைக்கிறான் என்றது. நேரக்குறைவு நிறுத்தி கொண்டேன், டைம் இல்லைன்னு டேட் கொடுக்கல, நேரக்குறைவு நிறுத்தி கொண்டேன், கணக்கு பார்க்குறான் கவிஞன் என்றது. காசு கொடுத்தாதான், நிறைய காசு கொடுத்தாதான் வருவார் போல், இதுக்கு கொடுத்த காசு பத்தலை போல், கணக்கு பார்க்கிறான் கவிஞன் என்றது. சொந்த ஊரில் நிலமே இல்லை, இவனா மண்ணின் மைந்தன் என்றது. அவருக்கு சொந்த ஊர் தேனி, தேனியில் அவருக்கு வீடு இல்லை. சொந்த ஊரில் நிலமே இல்லை, இவனா மண்ணின் மைந்தன் என்றது. தென்னந்தோப்புகள் தேடி வாங்கினேன், அதனால தோப்புலாம் வீடு வாங்க, அங்கே தோப்பு வீடெல்லாம் வாங்குறாரு. தென்னந்தோப்புகள் தேடி வாங்கினேன், பண்ணையாரானான் பாவலன் என்றது. பாட்டு எழுத விட்டுட்டு இவர் பண்ணையார் ஆகிட்டார் இப்போ அப்படின்னு அப்பவும் கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாலுமே அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, குறைக்கும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும். குறைக்கும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும். இதுக்கு 2 வழிதான். ஊரின் வாயை மூடுதல் ஒன்று, ஊரின் வாயை மூடுதல் ஒன்று. 2 செவிகள் இருக மூடுதல். ஒன்று ஊரின் வாயை மூடுதல், அது முடியாது. 2 செவிகளை இருக மூடுதல். ஊரின் வாயை மூடுதல் அரிது, ஒந்தன் செவிகள் மூடுதல் சுலபம். உன்னுடைய காதை பொத்திட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது, அப்போ தான் வாழ்க்கையில் நீ முன்னேறி போக முடியும். மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்து அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் நம்மளால் முன்னேற முடியாது. எனவே மற்றவர்கள் சொல்வதை பொருட்படுத்தாமல் நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல் மற்றவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது குறிப்பாக இளைஞர்களிடம்
மற்றவர்களிடம் பேசும்பொழுது அவர்களுடைய பெருமைகளையும் நல்ல குணங்களையும் எடுத்து சொல்லி பேச வேண்டுமே தவிர யாரை பற்றியும் குறை கூறி பேசக்கூடாது. குறை இல்லாத மனிதர்களே இல்லை, எல்லோரிடமும் குணம் இருக்கு. நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா, வழக்கமாக ஒருத்தரை பார்த்து கை நீட்டுகின்ற பொழுது ஒரு விரலை மற்றவரை நோக்கி சுட்டும் பொழுது மற்ற 3 விரல்கள் உங்களை பார்த்து இருக்கின்றன சொல்லுவாங்க. ஒருத்தர் பார்த்து நீ தான் குற்றவாளின்னு ஒருத்தர் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா 3 குரல் நம்மை நோக்கி இருக்கிறது, நாம தான் குற்றவாளி என்று. மற்ற எல்லோரிடமும் குற்றம் இருக்கு. குற்றம் குறை இல்லாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. எனவே குற்றம் குறை இல்லாத மனிதர்கள் என்று நாம் யாருமே இல்லை என்பதால் மற்றவர்களிடம் குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் அற்றம் காக்கும் அற்றம் மறைக்கும் பெருமை என்று வள்ளுவர் சொல்கிறார். பெரியவர்கள் எப்பொழுதும் பெரியவர்கள் மற்றவர்களுடைய குறைகளை சொல்வதில் அவர்கள் செயல்பாட்டில் தான் இருப்பார்கள். அதாவது செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று வள்ளுவர் சொல்கிறார். பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பெரியவர்கள் செயற்கரிய செய்வர்களை செய்வார்கள், சிறியவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். ஏன் செய்ய மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு மற்றவர்களை பற்றி பேசுவதற்கே நேரம் சரியாக இருக்கிறது. அப்போது மற்றவங்களை பற்றிய நிறைய ஒரு புத்தகத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் மற்றவங்களை பற்றியே பேசியிருந்தீங்கன்னா உங்களை பற்றி எப்போ சிந்திப்பீங்க, எப்போ உங்களை பற்றி வாழ்க்கையில் முன்னேறுவீங்க? அதில் மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு அதிகமாகும் பொழுது நாம் வாழ்க்கையில் முன்னேற தவறி விடுகிறோம். வெட்டி பேச்சு வீணாக போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெட்டி பேச்சு வீண் அரட்டை அப்படின்னு பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வீணாகி போடுறோம். எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி மோசமாக சிந்திப்பதை வைத்து மற்றவர்களை பற்றி வதந்திகளை பரப்பி, இப்போ வாட்ஸ்அப் வந்துருச்சுனால எல்லாமே வதந்தி தான். அதில் வந்ததுன்னா அது என்ன படிக்கிறதே தெரியாமல் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருந்தோம். அதை பார்த்துட்டு அது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்க்குறது இல்லை, அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருந்தோம். அப்போ பொய்யான தகவல்கள் பரவுகிறது. அது பண்ணும்போது இது நல்ல விஷயமா, இது இதனால் யாருக்காவது பயன் உண்டா? இவர் சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி இது உண்மையான விஷயமா நமக்கு தெரியல, யாராவது அனுப்பிச்சிருக்காங்க. 2வது நல்ல விஷயமா, இதனால் ஏதாவது பயன் உண்டா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணணும். அதுதான் நல்லது. அதுதான் திருக்குறள் எல்லா காலத்துக்கும் பொருந்தும், வாட்ஸ்அப் காலத்துக்கும் பொருந்தும். வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு பொருந்தும். வாட்ஸ்அப் ஒரு விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணணுமா கூடாதா, நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே சரி இதை யாருக்கா அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு அனுப்பிவிடக்கூடாது. அது அவசியமாக இல்லையா, இது அதனால் அவங்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா, இதனால் அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டா, நல்ல விஷயமா அப்படின்னு நம்ம ஒரு ட்ரிபிள் ஃபில்டர் டெஸ்ட்னு சொல்கிற மாதிரி 3 விதமான வடிகட்டல். அது நல்ல விஷயமா, அது மற்றவர்களுக்கு பயன்படுமா, உண்மையா என்ற 3 விஷயத்தை பார்த்து தான் நாம் ஒரு விஷயத்தை பகிர வேண்டும். இதுதான் நாம் எல்லோரும் அந்த காலத்திலிருந்து சொல்லி வருகிறார்கள். நான் வெட்டினரி டாக்டர், நான் வெட்டினரி படிச்சுட்டு ஆனால் பால்நூல் கழகத்தில் பணியாற்றிட்டு இருக்கேன். இங்கே மருத்துவர்கள் இருக்காங்க. சித்தா டாக்டர் சார் உங்களுக்கு தெரியும், ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவர் கு. சிவராமன்னா தெரியாமல் சாருக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங். அது முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசணுன்னுக்காக வந்திருக்காங்க, உடல்நலத்தை பற்றி பேசுறதுக்காக. வழக்கமாக நாங்கள் வெட்டினரி டாக்டராக படிக்கும்போது இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் சார். வெட்டினரி டாக்டர் படிக்கும்போது எப்படி படிப்போம் அப்படின்னா, மாட்டு டாக்டர் உங்களுக்கு தெரியும். மாட்டு டாக்டருக்கு ஏன் படிப்போம் அப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்க தான் ட்ரை பண்ணுவோம். காலேஜில் மார்க் படித்து நிறைய எல்லாருக்கும் மனுஷங்களுக்கு டாக்டர் ஆகணும் தான் முயற்சி பண்ணுவோம். ஒரு 2 மார்க் குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போனோடனே என்ன பண்ணோம்னா, நாங்கள் சரி டாக்டர் ஆகணும், பேருக்கு முன்னால் டாக்டர்னு போடணும் அப்படிங்கிறதுக்காக மாட்டு டாக்டர் ஆயிடுவோம். அதனால் நிறைய பேர் அப்படி தான் ஆகும். அது எங்கள் பேராசிரியரே ஒரு கவிதை எழுதியிருக்கார், குமரவேல்னு சொல்லி. எங்கள் பேராசிரியர் நாங்கள் கண்ணகியை நினைத்து மாதவியை மணந்தவர்கள் அப்படின்ட்டு, கண்ணகியை நினைத்து மாதவியை மணந்தவர்கள் எழுதியிருக்காரு. அதனால் நான் எப்போதுமே டாக்டர் வந்தோடனே டாக்டர் மேடம் இருந்தாங்க, ரேவதி மேடம் இருந்தாங்க, பிரியா மேடம் இருந்தாங்க, பரவாயில்ல 2 டாக்டர்கள் கூட நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் டாக்டர்களை பற்றி எப்போதுமே பெருமையாக பார்ப்பேன். நல்ல டாக்டர்களோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஆக முடியல டாக்டரை பார்ப்பேன். சித்தா டாக்டர் அப்படிங்கிறத நாங்கள் வெட்டினரி டாக்டர் மாதிரி தானே, அதனால் அவங்களும் மெடிக்கல் கிடைக்காம தானே சித்தா படிச்சிருக்காங்கன்ட்டு எனக்கு பொதுவாக சித்தா டாக்டர் பார்த்து எப்போதும் பெரிய பிரமிப்பு இல்லை. ஆனால் மருத்துவர் சிவராமன் சார் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிரமிப்பு. ஒரு சமயத்தில் எனக்கு பொறாமையே வந்துருச்சு. எப்போ பொறாமை வந்துச்சு அப்படின்னா, வேலைக்காரன் ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் யாராவது பார்த்தீங்களான்னு தெரில, சின்ன பிள்ளைங்களாம் பார்த்துருப்பீங்க. சிவகார்த்திகேயன் நடித்த படம். அந்த படத்தில் சார் ஸ்னேகா கூட நடித்தார். அதை பார்த்தோன்னே அட பாவமே, நம்ம வெட்டினரி டாக்டர் ஆகிட்டோமே, ஒரு சித்தா டாக்டராக தான் இருக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு அவர் மேலே பெரிய பொறாமையே வந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சார் நம்மகிட்ட பேச இருக்கிறாரு. சார் ரொம்ப அருமையான இது. சார் பேசுனால அவரை பேச்சை கேட்க தான் வந்தேன். உங்களே மாதிரி நான் அங்கே தான் உட்காந்துருக்கணும். நான் கொஞ்சம் முன்னால் சார் நான் வரதுக்கு லேட்டாக, சார் நீ போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருங்க அப்படின்னாங்க. அதனால் நான் பேசினேன். அதனால் சாருக்கும் நன்றி, உங்களுக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.